அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 29/4/2024, அதாவது சித்திரை மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. பஞ்சமி திதி காலையில் 7:57 வரை, அதுக்கு மேலே சஷ்டி திதி. அதே மாதிரி பூராட நட்சத்திரம். ராகு காலம் காலையில் 7:00 9 வரை, யமகண்டம் 10:00 12 வரை. நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, சாயங்காலம் 4:30 5:30 வரை. அதே மாதிரி இன்றைக்கி சந்திராஷ்டம நாள் ரிஷபராசிக்காரங்களுக்கு. நீங்கள் அணிய வேண்டிய துணியின் நிறம் வெண்மை, போடக்கூடாதது பச்சை. சாப்பிட வேண்டியது உருளைக்கிழங்கு, கேபேஜி, காலிஃப்ளவர், பலாப்பழம் எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்பொழுது 12 ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. எதிர்ப்புகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. உங்களை ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அதே மாதிரி கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுதீங்க. அந்த கடன் ஒரு கட்டுக்குள்ளே அடங்கியே இருக்கிறது. மனசு உற்சாகமாக இருக்கிறது. பெற்றோர்களோட ஆரோக்கியம் கூட நல்லபடியாக இருக்கிறது. சிறு பிரயாணம் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருகிறது. அடுத்து ரிஷபராசி. தெய்வ பக்தி செலுத்துறது மட்டும் இல்லாமல் தெய்வ அனுகிரகம் கூட உங்களுக்கு கிடைக்கிறது. மனைவி மூலம் பொருள் வரவு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. இடமாற்றம் அல்லது புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருகிறது. ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்குது. தொழில் ஓகே, தொழில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. வீட்டுக்கு செல்றதுக்கே மனசு வர மாட்டுக்கு. அதாவது வீட்டுக்குள்ளே வந்தாலே கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங், மனசு அலை பாயிறது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க. இன்றைக்கி கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்லது நடக்கும். அடுத்து கடகராசி. மெடிசன், கெமிக்கலு, லெதரு, பிளாஸ்டிக் ஆகிய துறையில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு சேருது. பின்னால் நடக்க போகிறத முன்னால் உள்ளக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் பவர் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அதாவது விநாயகர், இன்றைய பொழுதுக்கு விநாயகரை வணங்கி வாங்க, மனசு அமைதியாக இருக்குது. நீங்கள் நினச்சது நடக்குது. ஆமாம், அம்மாவோட உடல்நிலை கூட நல்லபடியாக மாறிவிடுகிறது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரங்களுக்கு பல்வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. சாக்லேட் இந்த மாதிரி ஃபேஸ்டி ஃபுட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணது என்ன, தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி வர வேண்டிய பணம் ஃபுல்லாக வரல, கொஞ்சம் வருகிறது. பெரியோர்கள் உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. உனக்கு ஒன்றும் தெரியறதில்ல, அப்படி இப்படி நீ ஈஸியாக ஏமாற்றலாம், இழிச்ச வாயங்கிற மாதிரி ஏதோ கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அவங்க சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் உங்களை ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நேரம் சரியில்லை, விட்டுருங்க. அடுத்து கன்னியாராசி. கடவுள் பக்தி அதிகமாக இருக்கிறது. மெடிசன் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. அந்த துறையில் வேலை கிடைச்சால் சேலரி கம்மியாக இருந்தால் கூட தாராளமாக சேர்ந்துருங்க. ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட வேலை பார்த்துக்கிட்டு உங்களோட சுப்பீரியர்ஸோட சின்ன பிரச்சனை, அதனால் மென்டலி கொஞ்சம் டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது. சாயங்காலம் சரியாகிவிடும். அடுத்து துளாராசி. பெரிய ஃபேமஸான ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது. பாதத்தில் பித்த வெடிப்பு வர்றதுனால காலு வலி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வழிபட நல்லது நடக்குது. தொழில் ஓகே, நல்லபடியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களோட சகாயம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது அவங்களோட சப்போர்ட்டு கிடைக்கிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பக்தி ரொம்ப ஜாஸ்தி முத்திக்கிட்டு போகுது. அதிக ஈடுபாடு கிடைக்கிறது. நினைக்கலாம் ஓரளவு நல்லபடியாக நடக்கிறது. கணவன் மனைவி மட்டும் சின்ன ஒரு கருத்து வேறுபாடுன்னு வச்சுக்கோங்களாம். கவர்மெண்ட் உத்தியோகஸ்தரங்களுக்கு லோன் போட்டிருக்கிறது அப்ளிகேஷன் சேங்ஷன் ஆகிடுச்சு. லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. எல்லாம் அவன் செயல்ங்கிற மனசு உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டு இருக்குது. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடுத்து தனுசு ராசி. தொழில் முன்னேற்றம்,
உங்களுக்கு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது. தொழிலில் மாற்றம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது நினச்சபடி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டேங்குது. ஸோ விநாயகரை வணங்கி வழிபட்டு வாருங்கள். விநாயகர் உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. சோம்பல்தனம் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுச்சு. அம்மாவனோட உடல்நிலை ஓகே, நல்லபடியாகவே இருக்கிறது. அடுத்து மகர ராசி. அப்பா வசித்த வீட்டை போய் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை, போய் பார்த்துட்டு வரங்க. பழைய நினைவுகள்லாம் நினைவாடிக்கிட்டு இருக்குது. நிலம் வாங்குவதுக்கு அட்வான்ஸு கொடுத்து போட்டுக்கிறீங்க, ஆனால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் காலம் தாழ்த்து கொண்டே போயிடுது. கூடிய விரைவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. அடுத்தால கடன் கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது, ஜாஸ்திலாம் ஒன்றும் இல்லை. பயங்கிறது உங்களுக்கு இருக்கிறது இல்லை. ஆமாம், உங்களோட முயற்சிக்கு தகுந்த மாதிரி வெற்றி கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. உங்களுக்கு எப்படின்னா பின்னால் நடக்கிறது முன்னாலே ஒரு உள்ளுணர்வுங்கிறது நல்லா இருந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காணக்கூடிய கனவுகள் கூட பலிக்கிறது. ஆமாம், யாரிடமும் நெகட்டிவாகவும் பேச வேண்டாம், யார்கிட்டையும் சாபமும் கொடுக்க வேண்டியதில்லை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாபம் விட உங்களோட சக்தி வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி பாசிட்டிவாக தான் பேசுங்க. எந்த கோயிலோ உங்கள் பர்டிகுலராக குலதெய்வமாக இருந்தால் நல்லது. விநாயகர் அல்லது ஆஞ்சநேயர் வணங்கி வழிபட்டு வாருங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். அடுத்து மீனராசி. மனைவியோட உடல்நிலை இன்னும் பூர்ணமாக சரியாகலை. அதாவது அலோபதி மருந்து உங்களோட ஜாதக பிரகாரம் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரிப்பட்ட தெரிந்த வைத்தியம் இருந்தால் அவரிடம் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினச்சபடி உடம்புல மாற்றங்கள் வருது. உத்தியோகத்தில் நல்ல பெயர் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி கேபிட்டல் சிட்டி, அதாவது பெங்களூரு, ஹைதராபாத்து, சென்னை இந்த மாதிரி தலைநகரத்தில் உள்ள அதிகாரிகளோட சப்போர்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கிறது. எல்லாமே எப்படின்னா போராடி தான் ஜெயிக்க முடியுது, ஆனால் ஜெயிக்கிறீங்க, அதுதான் முக்கியம். ஓகே, கோயில் உங்களுக்கு உண்டான கோயில்களுக்கு தவறாமல் போய் வாருங்கள். நண்பர்களே, இத்துடன் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் அன்பன் பாலு.